ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌஷிகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வெரைட்டி ரைஸ், அதாவது வெஜ் புலாவ் ரைஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஸ்பைசஸ்லாம் சேர்க்காம நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக அண்ட் டேஸ்டியாக வந்து செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது 3 பேர் வரைக்கும் சாப்பிடக்கூடிய அளவு, 3 பேரில் 4 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாவை வந்துட்டு கீறிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி 2 வெங்காயம் அந்த ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. இப்போது 3 தக்காளி சேர்க்குறீங்கன்னா 3 வெங்காயம் அந்த மாதிரி ரேஷியோவில் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்ச சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அண்ட் ஒரு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது 2த்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு தக்காளி ஓரளவுக்கு கரைஞ்சி வந்தால் போதும், ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. இப்போது 10 பீன்ஸு, 2 கேரட்டு, 2 உருளைக்கிழங்கு இதை எல்லாத்தையும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி சைஸஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப்பு வந்துட்டு சோயா வந்துட்டு சேர்த்துருக்கேன். மீன் மேக்கர் சொல்லுவாங்கள்ல, அது வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த காய்க்கும் இந்த ரைஸ் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து கலந்து விட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். சிம்மில் வந்துட்டு வச்சுக்கோங்க அடுப்பை. அப்போ தான் வந்துட்டு நல்லா வந்து அந்த உப்பு வந்துட்டு காயில் எல்லாத்துலேயும் ஏறி கொஞ்சம் நல்லா குக் ஆகி வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது நமக்கு வந்துட்டு புலாவுக்கு வந்துட்டு தேங்காய் பால் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இதுவு. ஸோ அதனால் நம்ம தேங்காய் பால் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 பாலை வந்துட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பில் வந்துட்டு 1 1/4 கப்பு வந்துட்டு ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி. 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி, அந்த மாதிரி ரேஷியோவில் நம்ம தண்ணி வந்துட்டு அளந்து எடுத்துக்கணும். 1 1/4 கப்புன்னும்போது 2.5 கப்பு தண்ணி வந்துட்டு நான் அளந்து எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 3 பேர்லேருந்து 4 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடக்கூடிய ரைஸ் தான். இப்போ வந்துட்டு நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டதுக்கப்புறம் நம்மளோட அந்த தேங்காய் பால் வந்து நல்லா கொதித்து வரணும். அந்த வெஜிடபிளோடு சேர்ந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி வந்துட்டு ரைஸ் வந்து ஊற போட்டு நான் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக வச்சுருக்கேன். அந்த ரைஸை வந்துட்டு நம்ம அப்படியே இதில் வந்து சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்து விட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு உப்புலாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு ஒரு வேளை கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு உப்பு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கூட குறைச்ச சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு ஒரு கொதி வரணும். அதாவது நம்மளோட ரைஸ் வந்து நல்லா சலசலன்னு ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடியை போட்டு கரெக்டாக 2 விசில் சிம்மில், அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விடுங்க. நான் வந்துட்டு சாப்பாட்டு ரைஸு, நம்ம நார்மலாக வீட்டில் எல்லாருமே வந்து சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அரிசியில் வந்து தான் இன்றைக்கி வந்து நான் வந்து புலாவ் செஞ்சுருக்கேன். இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்கிறீங்கன்னா இதே ரேஷியோவில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் வந்துட்டு விட்டுக்கோங்க. அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும், நமக்கு உதிரி உதிரியாக சாப்பாடு கிடைக்கும். இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட வெஜ் புலாவ் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. நானும் வந்து சாப்பிட்டேன், நல்லாவே இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.